ஏன் தங்கச்சி மகதான் எனக்கு மருமவ. ஏன் முடிவுதான் உன்னோட முடிவாவும் இருக்கணும், கார்த்தியோட முடிவாவும் இருக்கணும். அதனால இந்த விஷயத்தை பத்தி சரஸ்வதி நீயும் பேசக்கூடாது, ஜெயா நீயும் பேசக்கூடாது. மா மா கொலை பசியில இருக்க, சாப்பாடு எடுத்து வை. மா 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 என்னாச்சுமா? முகம்லாம் வாடி போயிருக்கு, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. பா என்னாச்சுப்பா? ஏதாவது பிரச்சனையா? பா அத்தை மா மா என்னாச்சுமா? என்ன பாரு, கண்ணை பாரு, என் தங்க கட்டி. என்னாச்சு உனக்கு? சின்ன வயசுலேருந்து நான் அப்பத்தாவை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. ஆனால் அப்பத்தா இவ்வளோ கோவப்படுவான்னு இப்போதான்ப்பா தெரியுது. எனக்கும் அதாங்க ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க போன்ல பேசும்போது பாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு பயந்தே போயிட்டேன். ஆனா ஜோதி பேசி வந்திருக்காங்கன்னா அப்படி என்ன பேசிருப்பாங்க? அதத்தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். இரு ஜோதி வரட்டும், அவகிட்டே கேட்போம். ஏங்க ஜோதி கிட்ட இத பத்தி என்ன ஏதுன்னு கேளுங்க. குடு ஜோதி. என்னங்க? ஜோதிமா, அம்மா சாப்பிட்டாங்களா? 3 நாளைக்கு மேல பட்னி கிடந்திருக்காங்கப்பா. சரியா சாப்பிட முடியல. கொஞ்சோண்டு தயிர் சாதமும் அரை அப்பளமும் சாப்பிட்டாங்க, படுத்துட்டாங்க. அண்ணே, ஈவினிங் நம்ம டாக்டர் வெங்கடாஜலத்துக்கு கால் பண்ணி வர சொல்றியா? பிபி செக் பண்ணிட்டு டேப்லெட்ஸ் ஏதாவது வாங்கணும்னா வாங்கிடலாம். ஏமா நேரா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ஃபுல் செக்அப் பண்ணிக்கலாமே. நீ வேற. பாட்டி அவங்க ரூம்ல இருந்து எந்திரிச்சு நடமாடவே 2 நாள் ஆகும். காலெல்லாம் கல்லு கிழிச்சு புண்ணா இருக்கு. தூக்கிட்டு தான் போகணும். ஆனா அதுக்கு பாட்டி ஒத்துக்கவே மாட்றாங்க. ஏன் ஜோதி, நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன அண்ணி? அது உங்க அண்ணன், அப்பா, அம்மா 3 பேரும் கூப்பிட்டு வராத உங்க பாட்டி நீ கூப்பிட்டதும் எப்படி வீட்டுக்கு வர ஒத்துக்கிட்டாங்க? பாசம் அம்புடுதான். உங்க அண்ணன் தான் உன் பாட்டிக்கு உசுரு. அப்புச்சி அப்புச்சின்னு வாய் நிறைய கூப்பிடுவாங்க. தப்போ சரியோ, இப்ப வரைக்கும் அவன் பேச்சு கேட்காம இருந்ததே இல்ல. நானும் அண்ணனும் பாட்டிக்கு 2 கண்ணுமா. எந்த கண்ணு வலிச்சாலும் 2 கண்ணுல இருந்தும் கண்ணீர் வரும். அது இல்லடா, நாங்க காலை விழுந்து கரையாத அம்மாவோட மனசு ஓம் பேச்சில் கரைஞ்சுது.
இம்பேக்ட் அவங்க கோபம் எதனால, உண்மையாவே எதுக்காக கோபிச்சுட்டு போனாங்கன்னு புரியவே இல்லம்மா. அம்புட்டு கோவத்தையும் நீ பேசியே அப்படியே சிரிப்பா மாத்திருக்க. அதுவும் அந்த கார்த்திக் கூடவே நீ போயும் பாட்டி உன் மேல கோவப்படாம உன் கூடவே வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா. ஏய், அவங்க அம்மா அவனை அனுப்பி வச்சதுக்கு ஜோதி என்ன பண்ணுவா? அந்த நேரம் பார்த்து அவ எடுத்துட்டு போன வண்டி வர ரிப்பேரு. அது தெரியுங்க சித்ரா, அவ பாட்டியும் அவளும் என்னமோ பேசிட்டு போகட்டும். அவளாச்சு அவ பாட்டியாச்சு. நமக்கு அத்தை வீட்டுக்கு வந்தது தானே முக்கியம். கரெக்டுமா, ரொம்ப ரொம்ப கரெக்ட். என்னப்பா பாட்டி என்கிட்ட என்ன பேசினாங்கன்னு இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சாகணுமா என்ன? அப்படி இல்ல, தெரிஞ்சா நல்லா இருக்கும். அப்பாவை விட உனக்கு தான் ஆர்வம் அதிகமா இருக்கு போலயே. இது ஆர்வம் மட்டும் இல்ல, அவசியமும் கூட. அவங்க என்ன மனநிலையில இருப்பாங்க, மறுபடியும் எல்லாரும் எப்பவும் போல பேசலாமா இல்லையா, ஏதாவது புரியணும்ல. யாருக்கு? வேற யாருக்கு? எங்க எல்லாருக்கும் தான். ஓகே, நம்பர் 1, இனி பாட்டியை மீறி யாரும் எதுவும் பேசக்கூடாது. முக்கியமா நான் பேசக்கூடாது. நம்பர் 2, எனக்கும் பாட்டிக்கும் நடுவுல எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. நம்பர் 3, என்ன அவங்களும் அவங்கள நானும் முழுசா நம்பணும். நாங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில டிஸ்கஸ் பண்ணி எங்க 2 பேருக்கும் சரியா படும்போது மட்டும்தான் இந்த வீட்ல என் கல்யாண பேச்சு அடிபடணும். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? நான் தான் அன்னைக்கே தங்கச்சி விருப்பப்படி நடப்பேன்னு வாக்கு கொடுத்துறேனே. ஜோதி, நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ ஏன் நம்ப முடியலையா? நம்புற மாதிரி தான் இருக்கு. ஆனா கூட வீட்டில் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பஞ்சாயத்துலாம் போதும். உன் சந்தேகத்தெல்லாம் உன் சங்குக்குள்ளே வச்சுக்கிட்டே வேலை பேரு. அப்பா, நான் ஜானு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் கூட பார்க் கவுன்சில் போய் 4 நாள் ஆச்சு. எந்த வேலையுமே பார்க்கல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏன் இல்ல, ஒரு நிமிஷம் என் கூட வா. எங்க? வெளிநாட்டுக்கு வாடினா. எங்க? வா சொல்றேன். ஜோதி முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்டா. அதை எப்படி வெளியெடுக்கிறது? டார்லிங், வாட்ஸ் எ ப்ராப்ளம்? கிண்டலா இருக்க உனக்கு? இல்லையா? உண்மையை சொல்லு. அது என்கிட்ட மட்டுமாவது சொல்லு. அப்ப மத்தவங்க கிட்டலாம் என்ன போய் சொல்றேன்னா? ஏமா, என்ன பார்த்தா உனக்கு போய் சொல்ற மாதிரியே தெரியுது. ஆமா. ஏமா, என்னம்மா நீ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பொசுக்கணும் ஆமான்னு சொல்லிட்ட? ஏய், பொய்னா என்ன, அது எப்போ எப்படி பேசணும், அதுவும் மத்தவங்க நம்புற மாதிரி எப்படியெல்லாம் பேசணும்னு உனக்கு கத்து கொடுத்தவளே நான் தானே. ஆமா குருவே, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே.
அப்ப மரியாதையா உன் பாட்டி உன்கிட்ட என்ன பேசிச்சுன்னு ஒளிவு மறைவில்லாம சொல்லு. அதான் நான் ஹால்லயே சொல்லிட்டேனேம்மா. அது போய் கொஞ்சம் லேசா உண்மையை தூவி சுட சுட நீ ரெடி பண்ண வடிகட்டின போய். நீ உன் பாட்டிக்கும் உனக்கும் சரின்னு தொன்ன மட்டும் கல்யாண பேச்சு பேசணும்னு சொன்னது உண்மை. ம், ம், ம். ஆனா அது பாதிக்கும் குறைவான உண்மை. மீதி உண்மை இப்ப சொல்லு. உன் கல்யாண விஷயமா உன் பாட்டி உன்கிட்ட எதையோ பேசிச்சு. அம்மா, 34 வருஷமா கிழவிய நான் பாக்குறேன். அது எந்த நேரத்துல யாருக்கிட்ட என்ன பேசும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கிழவி பேச்சுக்கு கட்டுப்பட்டு, அதுவும் அது எப்ப என்ன பேசினாலும் சரி சரின்னு யார் தலையாட்டுறாங்களோ அவங்க கிட்டதான் அது பாசத்தை காட்டும். அதெல்லாம் உங்க காலத்துல. இப்ப பாட்டி அப்படி எல்லாம் கிடையாதே. ஏன் என் காலத்திலயும் சரி உன் காலத்திலயும் சரி எல்லா காலத்திலயுமே பூனை பால் மட்டும் குடிக்கிற சைவம் இல்லடி. உசுரோட இருக்கிற எலிய துடிக்க துடிக்க கொன்னு ரத்தம் குடிக்கிற கொடூர பிராணிதான் அது. என்னம்மா பாட்டிய பிராணி கூட எல்லாம் கம்பேர் பண்ணாத. அப்பிராணி கூட கம்பேர் பண்ற அளவுக்கு உன் பாட்டி ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. ஆனா ஒண்ணு, அது உன்கிட்ட ஏதோ சத்தியம் வாங்கி இருக்கு. அந்த கார்த்தியை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். இது சத்தியம் பாட்டி. உண்மையா இல்லையா? ஏய், அப்போ அது உண்மை. என்கிட்ட மறைக்காதடி. சொல்லு ஜோதி. நம்ம 2 குடும்பத்தையும் சேர்ப்பேன்னு உன் அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை உடைச்சு உன் பாட்டிக்கு என்ன சத்தியம் செஞ்சு கொடுத்த? அம்மா, நான் அத்தைக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை உடைக்கல, உடைக்கவும் மாட்டேம்மா. ரெண்டு குடும்பத்தையும் எப்படியும் சேர்த்தே தீர்வேன். ஆனா அதுக்கும் பாட்டிக்கும் நான் சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா. அப்புறம் என்ன நீ அப்புறம் நொப்புறோன்னு அப்படியே மண்டையிலே கொட்டுவேன். உன் பாட்டி உங்ககிட்ட என்ன சத்தியம் வாங்கிச்சு? அம்மா சொல்லுடி, சொல்லு ஜோதி. சொல்லுடி. என் சம்பந்தம் இல்லாம நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. நானும் சரி பாட்டின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அம்புதான். ஜோதி, என்ன? இதுவும் அம்மா, இது பொய் இல்ல, நிஜம். நீ நம்பலனாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு ஆளை விடுமா. ஓஹோ, குடும்பத்தை சேர்க்கிற பிளான் வேற போகுதோ? ஓகே சித்ரா, ரெடி ஆயிக்கடி. இதுக்கப்புறமும் நீ எதையும் சுழுவா எடுத்துக்காத. அவர் 2 குடும்பத்தையும் சேர்க்க சேர்க்க நீ உடைச்சி நொறுக்கிக்கிட்டே இருக்கணும்.
எல்லோ லூஸ் பையல, நீ எலும்ப உரையிற சத்தம் அங்க அடுப்பாங்கிற வரைக்கும் என் காதுல வந்து கேட்டுட்டு இருக்கு. எங்க வீட்டுல கறி குழம்பு வச்சிருக்காங்கன்னு ஊருக்கு டமார அடிச்சு சொல்றியா? கறி குழம்பு இப்படி சாப்பிட்டாதான் அதுக்கும் பெருமை, சமைச்ச உனக்கும் பெருமை. உன்கிட்ட போய் கேள்வி கேட்ட மாதிரி என்ன சொல்லணும். என்னே உனக்கு கொஞ்சம் வேண்டாம். அட ஊத்துறனே. வேண்டாம். சரிதான். உனக்கு உன் சம்சார குழம்பு வச்சாதான் சாப்பாடு உள்ள இறங்கும். அவங்களுக்கு தான் நியாயத்தை சொன்னா கோபம் வருதே. சரசு, அப்படி என்ன நீ நியாயத்தை பேசுன? ஏய் விடுறா, பழசெல்லாம் இப்ப பேசி எதுக்கு சண்டையை மூட்டி வர்ற? என்ன சொல்றா? அதே பதில். எனக்கு பசிக்கல, எல்லாரும் சாப்பிடுங்க, என்ன விட்டுடுங்கன்றாங்க. நீ அது சாப்பிடுதா? பரவாயில்ல அத்தை, நான் அப்புறம் சாப்பிடுறேன். உங்க வீட்டு அரிசி பருப்புதே, உங்க வீட்டு மளிகை சாமான்தே, இந்த உங்க வீட்டு சமையல் கட்டுல சமைச்சதுதே, நம்பி சாப்பிடலாம் அண்ணே. ஏய், அவதான் அமைதியா இருக்கல்ல, இப்ப நீ எதுக்கு சண்டை ஆரம்பிக்கிற? பேசாம இரு. என்னது அரிசி பருப்புன்னு ஏதாவது டாபிக் ஓடிட்டு இருக்கு? அடட சித்தப்பா, மொத்த கடையும் ஓந்தட்டில தான் இருக்கு போல. நல்லா இருக்குமாண்ணே. மொச எங்கடா 2 டிக்கெட் குறையுது? சோபனா சாப்பிட்டு மேல படுத்துட்டானே. அம்மாங்க அம்மா கோவத்துல இருக்காங்க. கோவமா? நாங்களும் தான் கோவமா இருக்கோம். நாங்களும் தான் சண்டை போட்டோம். அதுக்காக நாங்க சமைக்கலையா இல்ல ராத்திரி சாப்பிடாம தான் படுக்க போறோமா? நீ நல்லா சமைச்சிட்ட, அதனாலதான் வாயில பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னு வையன், கோணி ஊசி எடுத்து வாயை தைச்சுடுவேன். மூஞ்ச குத்திவிடு, வாய் மூடு. மானே நீ உட்கார, மான சாப்பிடுவோம், அப்புறமா அவங்கள சாப்பிட வைப்போம். டேய் மொய்தீன் பாய் தம்பி கடையில் வாங்கின இளம் குட்டிடா, நல்லி எலும்பு சாப்பிடு. சித்தப்பா கொஞ்ச நேரம் சும்மா இரு சித்தப்பா. அப்பா, அம்மா கிட்ட என்ன சண்டை போட்டீங்க? அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை அவங்க பேசிக்கிட்டாங்க. நீ பேசாம சாப்பிடு. உங்க அம்மாவுக்கு வர வர பிடிவாதம் கோபமும் அதிகமாவே இருக்கு. அவளுக்கு பசிக்கும் போது அவளே வந்து சாப்பிடுவ. அப்பா அப்பா என்னது இதெல்லாம்? ஜெயலட்சுமி, இப்ப எதுக்கு இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? இங்க பாரு, இந்த மாதிரி கோவமா அலுமிஞ்ச வயசுலாம் உனக்கு சுத்தமா பொருந்தாது. சட்டு புட்டுன்னு வேஷத்தை கலைச்சிட்டு பழைய ஜெயலட்சுமி எந்திரிச்சு வா, சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. எம்பிட்டு கோவம் இருந்தாலும் 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்க கூடாது நீ தானமா சொல்லிருக்க. இப்ப ஏன் சாப்பிடாம இப்படி கோவத்துல உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய் பொடி பெரிய மனுஷி, நீ போய் சாப்பிட்டு தூங்கு. காலையில ஸ்கூல் இருக்குல்ல. இதெல்லாம் கரெக்டா சொல்லு. தலையில அடிபட்டிருக்கு, உடம்பு பூரா சுகர் இருக்கு, கரெக்ட் டயத்துக்கு மாத்திரை மருந்து எல்லாத்தையும் நீ சாப்பிடணும். அதெல்லாம் மறந்து போச்சோ? இப்படி வெறும் வயிற்றுல கிடந்தேன்னா உடம்பு என்னத்துக்காரது? ஏமா இங்க பாரு, அத்தெல்லாம் மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு பேசுற ஆள் கிடையாது. அப்ப நான் என்ன ஒளிச்சு மறைச்சு பேசுறவளா? அம்மா, அண்ணே இப்ப அப்படியாமா சொல்லிச்சு? பொடி லூசு கழுத. உங்க அண்ணனை நான் மனுஷ பயலா வளர்க்கறேன். மத்தவக சந்தையில விக்கிற ஆடு மாடா பாக்குறாங்க. இவனுக்காக சண்டை போட்டுதேன் நான் சாப்பிடாம இருக்கேன். பாருடா, உங்க அண்ணன் மக கல்யாணம் நின்னது என்னால, உங்க அம்மா காணாம போனது என்னால. ஆனா அதை கண்டுபிடிச்சு கூட்டு வந்தது எவனோ ஒருத்தன். இப்ப கடைசியா நீ சாப்பிடாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம். நல்லா இருக்கு மொச, நீ போய் சாப்பாடு எடுத்து வைடா. ஏ எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு உனக்கு இல்ல, எனக்கு. மொச, நீ சாப்பாடு எடுத்து வை. நீ மூஞ்சத்துக்கு வச்சுட்டு சாப்பிடாம இருந்தேன்னா நானும் அப்படியே சாப்பிடாம இருப்பேன். பாத்தியா எப்படி சாப்பிடறேன்னு மட்டும் பாரு. உன் முன்னாடியே உட்காந்து ஃபுல் கட்டு கட்ட போறேன்.
பெரிய உண்ணாவிரத போராட்டம். ஆடு தட்டை விட்டு மோச, கொஞ்சம் தள்ளிக்க. நல்ல குழம்பு அள்ளி ஊத்துறேன். சும்மா நம்ம கிட்டே. மான அந்த முட்டி பேசி எனக்குடா, அதை வச்சுட்டு போ. சித்தப்பா சீரியஸா சீன் போயிட்டு இருக்க, காமெடி பண்ணிட்டு இருக்க, பேசாம இரு. என்ன இப்ப எப்படி சாப்பிடுறேன்னு மட்டும் பாரு. இந்தா எலும்பு குழம்பு. பாரு, நல்லா பாரு. பாரு, நல்லி எலும்பு. சாப்பிட மாட்டேன்னா